பொதுவாவே வந்து சீரியல் வந்து பெண்களுக்காக தான் பாப்பாங்க. அப்படிலாம் யார் சொன்னாங்க? புரியல. அது என்ன ஒண்ணுல பெண்களுக்காக ராகுல் நம்மால் இருக்கிறாப்ல ஒரு 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 பில்டப் கொடுக்கணும் பாத்தீங்களா? பில்டப்பை இறக்கி ஏத்துற மாதிரி இருந்துச்சு. நாங்க ஏத்திக்கிட்டு தான் இருப்போம். பொதுவா ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா சீரியல்ன்றதே வந்து ஹீரோயின் ஓரியன்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் ஆகட்டும், அந்த பெண்கள் படுற கஷ்டம் அதை பாக்குறதுக்கு பார்த்தாலுமே ஒரு சில சீரியல்ல ஹீரோக்காக பாக்குறாங்க. ஹீரோ ஸ்மார்ட்டா இருக்காருல, ஹீரோ நல்லா நடிக்கிறாருல அப்படின்ட்டு. பிரீத்திக்கு என்னன்னா ராகுல் தனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் வந்துட்டு மக்களை வச்சே பேசிக்குவாங்க. நீ வந்து சைட் அடிச்சிருக்கிற, நீ சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாம் என்ன இப்படி இப்படி பேசுறீங்க? வெக்கப்படுறியா? வெக்கமா? ராகுல் இவரை நம்பாதீங்க. ராகுல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஸோ வணக்கம் தமிழால் வந்து ராகுல் வந்திருக்காரு. அப்போ கண்டிப்பா வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போறாரு. என்ன நடந்துட்டு இருக்கு மருமகள்ல? நான் எங்க இருந்து ஆரம்பிப்பேன்? ஏதோ எங்க முடிச்சு போடுறது, நாங்களே முடிச்சு போட போடுவியா தவிச்சுட்டு இருக்கோம். நிறைய போயிட்டு இருக்கு, நிறைய இமோஷனல் கிளாஷஸ்லாம் வருது, ஃபேமிலி பாண்டிங்ல கொஞ்சம் கிராக்ஸ் வருது. ஆனா அதெல்லாம் பாசம் கிடைக்கலையே, பாசம் இல்லையே, நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோமே ஆனா அந்த பாசம் நமக்கு இல்லையே. அந்த மாதிரி நிறைய இந்த ஃபேமிலிக்குள்ள அவ்வளவு பாசம் இருந்தா கொஞ்சம் கிராக்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கிராக்ஸ் எல்லாம் வருது. ஆனா கொஞ்சம் இமோஷனலா தான் போகுது. எனக்கு ராகுல் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இயல்பா இருப்பாப்ல. எப்போ நீ வெளில போனாலும் வந்துட்டு ஆப்பிள் ஜூஸ் கேட்கறதோ ஆரஞ்சு ஜூஸ் கேட்கறதோ ஐ ஆம் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ராகுல் பணிவா இருக்கக்கூடியவர், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். அண்ட் ராகுலுக்கு ஃபேன் பேஸ்ன்றது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லா லாங்குவேஜ்லயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அத சொல்லு. தெலுங்குல பார்த்தா படத்துல வராரு, மலையாளத்துல சீரியல், இங்க சீரியல், எல்லா பக்கமும் ராகுல் கலக்கிட்டு இருக்காரு. தம்மண்ணா கூட ஒரு படத்துல இது வேற. எப்படி ராகுல் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மருமகள் இன்னொரு சைடுல வந்து மல்டி ஃபேஸடா நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? பிஸியா பேலன்ஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டேட் கிளாஷஸ் எல்லாம் இருக்கு, அது அவருக்கு தான் தெரியும். பட் நம்ம ப்ராஜெக்ட் தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். படம்னா அதாவது கொஞ்சம் வருது, ஸோ அது நம்ம பண்றது இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஆமா, அதான் நான் ப்ரொடியூசர்கிட்டையும் சேனல்கிட்டையும் பேசி அவங்களோட டேட்ஸ், இந்த டேட்ஸ் எல்லாம் எல்லாமே அமைஞ்சிச்சுன்னா அந்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு. பட் வருது, இட்ஸ் குட். ஸோ ராகுல், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல்குள்ள வரணும் இல்லை மூவிஸ்குள்ள வரணும் அப்படின்ற ஆசையோட இருந்தாலுமே அவங்களுக்கு எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்த ஒரு பர்சன்றதால ஒரு டிப்பு கொடுக்கணும். இந்த ஷோ பார்க்குற பாய்ஸ் ஆகட்டும் சரி, கேர்ள்ஸ் ஆகட்டும் சரி, உங்களோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஐ திங்க் பிலீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களையே. தட் அதான் இப்போ எனக்கு முடியல அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா மேபி அந்த வைப்ரேஷனே மாறி நீங்கள் வேறு பார்த்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்கள் அதுக்காக எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் மேபி உங்கள் இப்போ ஒரு ஹீரோனா அந்த ஹீரோவாக வச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி, மேபி உடம்பு சரி பண்ணுறது, மைண்டு அந்த மாதிரி வச்சுக்கிறது, அதுக்கான எஃபோர்ட் போடுறது, வேறு உங்களுக்கு ஒரு ஒர்க் கிடைச்சா நம்மளை எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாலே நமக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க போல. ஓகே, ஸோ ஒரு பின்னாடி பேக் அடிக்காத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும். இல்ல ஒரு சின்ன தாட் கூட வேண்டாம், நெகட்டிவ் தாட். இதை ஏன் கேட்டேன்னா, இவருக்கு லாங்குவேஜ் தெரியலனா கூட வந்து தமிழ் கத்துக்கிட்டு எல்லா இன்டர்வியூலுமே வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த வேர்டை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் தமிழில் தான் பேசுவார். அதுக்காகவே இவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். சரிங்க, இப்போ ஒரு சினிமான்னு வச்சுக்கோங்களேன். சினிமானா ஒரு ஹீரோவுக்கு சொல்லிடுவாங்க, சார் இங்கே ஆரம்பிக்கிறோம் சார், இந்த இடத்துல இன்டர்வல் விடுறோம், இந்த இடத்துல கிளைமேக்ஸ் சார் அப்படின்றோம், இது ப்ரீ கிளைமேக்ஸ், இங்கே கிளைமேக்ஸ்ன்றோம். ஆனால் சீரியல் அப்படின்றது ஏன்னா ஒரு நாள் ஆரம்பிக்குது, அது வந்து போயிட்டே இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மக்கள் வந்து எங்கேஜிங்காக வச்சுட்டு போயிட்டே இருக்குன்னா உங்களுக்கு எப்படி தெரிய வரும் இந்த கதை எங்கேருந்து எங்கே போகுதுன்னு? ஏன்னா நிறைய இடத்துல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, புது கேரக்டர்ஸை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எதை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க? நம்ம இது நோக்கி ஓட மாட்டோம். ஆக்சுவலி நமக்கே தெரியாத கதை என்ன வரும்ன்றது. என்னன்னா நம்ம வந்து ரெடியா வச்சுக்கணும் நம்மள. இப்போ நெக்ஸ்ட் சீன் வந்து மேபி ரொம்ப காமெடி சீனா இருக்கலாம், இல்ல இமோஷனல் சீனா இருக்கலாம், இல்ல ஃபைட் சீனா இருக்கலாம், நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து சார் ஃபைட் சீன் இருக்கு சார், ஃபைட்டா, அப்பதான் நமக்கே தெரியும். இன்னைக்கு நான் அதை எதிர்பார்த்து வரவே இல்லையா, அவன் வரும்போது நம்ம ரெடி, எல்லாத்துக்குமே ரெடி. இன்னைக்கு வேணா அழலாம், இன்னைக்கு வேணா ஃபைட் பண்ணலாம், ரெடியா வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நமக்கு எனக்கு தெரியும், நாளைக்கு நமக்கு ப்ரீவியஸ் நமக்கு கொடுக்க மாட்டோம், என்ன பண்ண தெரியாது. அப்ப நாம ரெடியா வரணும். அப்ப எங்கள மாதிரி தான் நீங்களுமா? நாங்க தான் டீம் முன்னாடி உட்கார்ந்து இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தா, அப்ப டைரக்டர் எல்லார்ட்டையுமே ஒரு சீக்ரெசியை மெயின்டைன் பண்றாரு. நான் நினைச்ச ஆங்கர் மாதிரி இப்ப என்ன நல்லா பண்ண போறோம். அது இல்லப்பா. சரி நீங்க சொல்லுங்க, இது நீங்க சொன்னீங்களே ஆக்ஷன் திடீர்னு இருக்கும், காமெடி திடீர்னு இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பண்ணதுலயே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்ஜாய் பண்ணி பண்ணது, ஐயோ செம்ம ஜாலியா இருந்துச்சே அப்படின்ற மாதிரி எனக்கு ஹியூமரா இருக்கும். நான் வந்து நீ ஹியூமர் அவ்வளவு வராது நினைச்சிட்டு இருந்தேன். பட் நான் பண்ண எனக்கு அது கரெக்ட் ஆகுதுன்றது நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே,
அது எனக்கே தெரியல. ஆக்சுவலி அதுதான் நிறைய ஃபேன்ஸை வந்து உருவாக்கி இருக்கு. ஒரு ஹியூமரோட ஒரு ஹீரோ இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் சரி, சிவகார்த்திகேயன் அவர்களாகட்டும் சரி, எல்லாருமே ஹியூமர் பிளஸ் வந்து கொஞ்சம் ஹியூமர் வந்து மக்கள் கூட ஈஸியா கனெக்ட் ஆகும்ல. அவங்க சிரிக்கும், அவங்க டிவி பாக்குற அழுறதுக்கு மட்டும் இல்ல, சிரிக்கும் போது அவருக்கு பிளசன்ட் ஃபீலிங். நைஸ். ஓகே, இப்போ வந்து இவர் கூட ஒரு குட்டி செக்மெண்ட் நம்ம 4 விஷயம் தான் கேட்க போறோம். அந்த 4 கேள்விக்குமே பதில்கள் என்ன சொல்லலாம், சன் டிவில இருக்க ஹீரோயின்ஸ் தான் சொல்லணும். ஹீரோயின்ஸ் இல்ல பெண் ஆர்டிஸ்ட்கள், அவங்க வந்து சிஸ்டர் ரோல் பண்றவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். பெண்கள் சீரியல் நம்ம சன் டிவி பெண்கள் தான். ஓகே, நம்ம சீரியல் சொல்லக்கூடாதுங்க, அது வந்து ரூல். வெளியே போயிடுவோம், மருமகள் விட்டு வெளில. ஓகே, ஆல்ரெடி வெளியே தான் இருக்கிறோம் ஷூட்டிங் ஸ்பாட். ஒருத்தவங்க வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு அவங்க வந்து இல்ல அவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வச்சுக்கலாம், இவங்க கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும், இந்த பர்டிகுலர் நபர் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகணும். ஐ திங்க் நித்யாராம். நான் வந்து நந்தினி பண்ணிட்டு இருந்த சீரியல். ஓகே, நித்யாராம் பாத்தீங்களா, பழைய சீரியல் பண்ணவங்களே சொல்லிட்டாரு. ஓகே சரி, இவங்களோட நான் ஹீரோவா பண்ணணும், என்னோட ஹீரோயினா நான் இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இல்ல பிடிக்கும். அது எல்லாருமே கூட ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி செல்ல யார ஒருத்தர் பர்టిక్యులரா ஒரு நேம் சொல்லி விடுங்க ராகுல், வாய்ப்பு கிடைக்காத மாதிரிலாம். சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்ல முடியாது. மேபி ஐ திங்க் சைத்ரா ரெட்டி. ஹைட் கரெக்ட்டா இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு. நான் நினைச்சேன் சொல்லிட்டாரு. அனுஷா சூப்பர். ஆனந்தராகம் அனுஷா சூப்பர். ஓகே, ஹீரோயின் சொல்லியாச்சு. வில்லி இவங்க தான் வந்து எனக்கு வந்து வில்லி. நம்ம சீரியல்ல இவங்க வில்லியா இருந்தா சூப்பரா இருக்கும். பாத்துக்கங்க, நாளைக்கே சொல்லிடுவாங்க என்னது ராகுல் இந்த ஹீரோயினை வில்லியா கூப்பிட்டாரா அப்படின்னு. அது வேற பிரச்சனை. அவங்க ஹாப்பியா தான் பாப்பாங்க வில்லி பேர் யார் சொன்னாலும். ஓகே, திஸ் ஃபெல்லோ லைக்ஸ் மீ, நம்மள வந்து ரெகக்னைஸ் பண்றாரு அப்படி. she'll feel happy only. நித்யாராம் அந்த நித்யாராம் மேடம் நான் பாக்குறேன் நேர்ல, எல்லா ஆப்ஷன்லயும் உங்க பேரே சொல்லி பண்ண மாட்டேவா, வாய்ப்பே இல்ல. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, பீயிங் மருமகள்ல இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஆடியன்ஸை நீங்க வந்துட்டு கவர் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாரும் கரெக்டா உங்க சீரியல் வரப்போ உட்காந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த சீரியலோட ஃபேன், உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்கும்? நான் இதை வாட்ச் பண்றேன், இதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்றேன். பட் எனக்கு 3 முடிச்சு பிடிக்கும். ஓகே, அதுல வந்து அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு அன்பு சாரே நம்ம ஒர்க் பண்ணது. ஓகே, அவங்க அது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு அவங்க தங்குற வீடே டிஃப்ரெண்டா இருக்கும். சில சீரியல்ல ஒரே வீடு மாதிரி இருக்கும். கரெக்ட். அவங்க ஃபுல் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். சோ தட் இட் இஸ் குட். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு மருமகள் ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தோம், பிஸியாக உள்ள உங்களுக்கு ஷார்ட்லாம் வைக்கிறாங்க, பட் அந்த கேப்பில் நாங்கள் வந்துட்டோம் தெரிஞ்சு டக்குன்னு வந்துட்டு எங்க கூட பேசிட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ பரத், நம்ம சொன்ன மாதிரி வந்து மருமகள் ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட பிடிச்சி வச்சிருக்கோம். நம்ம சத்யா. ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து இவங்க ஒரு கியூட்டி கேர்ள், ஆனா ஆன் ஸ்கிரீன்ல பயங்கர வில்லி. அதெல்லாம் விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஷோக்காக இந்த ஒரு இடத்துல நிக்கிறாங்க, அதே வந்து உள்ள வந்து டேக் அப்படின்னு போயிட்டா போதும், அவங்கள ஒரு இடத்துல பிடிக்க முடியாது. சோ சத்யா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். உங்களை டெய்லி நாங்க டிவில பாக்குறோம், இன்னைக்கு நேர்ல பாக்குறோம், சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஒரு தொடர் பண்றோம், அதுவும் வந்துட்டு இன்னைக்கு மக்கள் மத்தியில மருமகள் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மக்களுடைய இந்த லவ் இருக்குல்ல, அது சத்யாவுக்கும் சரி இந்த மருமகளுக்கும் சரி எந்த அளவு கிடைக்குது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஆனா திட்டுறாங்க தான், அந்த திட்டு தான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். திட்டு தானே நம்மளுக்கு சம்பளம், நம்மளுக்கு ஆமா, அதெல்லாம் இருக்கும்போது போது திட்டுறாங்களா, சரி அங்க பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா பண்றோம்னு அர்த்தம், அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் வந்து சத்யா கிட்ட இல்ல, மௌனி கிட்ட கேட்கணும். மௌனி, ஆமா, ஏன்னா எப்பவுமே ஒருத்தங்க சீரியல்குள்ள வரும்போது வந்து ரொம்ப அழகா இருக்கும் போது ஹீரோயினா பண்ணணும்ன்ற ஆசையில தான் வருவாங்க. நீங்க எப்படி வில்லிக்கு ஓகே சொன்னீங்க? அழகா இருந்ததா வில்லியா எடுத்து பேச சொன்னாங்க, உடைச்சிட்டாங்க. அதாவது ஒரு பெரிய சீக்ரெட்டை உடைச்சிட்டாங்க. ஐயோ, இது பெரிய பிரச்சனை போய் நிக்கும், தயவு செஞ்சு கிடையாது. கரெக்ட் தான். இப்ப எப்படி தெரியுமா, பாக்குற பசங்களே வந்துட்டு அப்பா இந்த பொண்ணு இந்த பொண்ணு வில்லியா இருந்தாலும் அழகா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. அப்ப சீரியல்னா அழகா இருந்தா வில்லி ஆக்கிடுறாங்க. இல்ல, ஆமா, ஆக்சுவலி நம்ம நோட்டீஸ் பண்ணோம், எல்லா சீரியல் வில்லிகளும் கியூட்டா இருப்பாங்க. கரெக்ட், ஹீரோயின் தான். அது என்னன்னா உங்களுக்கு நல்ல காஸ்டியூமும் கிடைக்காது வில்லிக்கு மட்டும். ஆனா அது சொல்லுங்க, உங்களுக்கான காஸ்டியூம், உங்களுக்கான வந்து டைலாக்ஸ், இதெல்லாம் வந்து வில்லிக்கு ஒரு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. காஸ்டியூம் வைஸ் எப்படி இருக்கு? காஸ்டியூம் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயும் நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து நல்லா பண்ணணும்ன்ற மாதிரி சாரீஸ் எல்லாம் நல்லா பண்றேன், அதுவும் ரீச் ஆகுது. நான் கட்டுற சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. அதான் நான் கேட்க வந்தேன், என்னன்னா மருமகள்ல வந்துட்டு இவங்க மௌனியோடைய சாரிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. லேடிஸ் எல்லாம் வெண்டக்காய் வெட்டும் போது கூட அந்த சேலையை பத்தியா இதே நம்ம ஒன்று வாங்கணும்ன்றாங்களே, இப்பெல்லாம் இப்படி உள்ள கொடுக்கறதா இல்ல நீங்களா இந்த மாதிரி பிக் அண்ட் சூஸா? இல்ல, எல்லாமே நான் தான் சூஸ் பண்றது. ஸ்பான்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே நான் தான். இப்போ இது வந்து எங்க
அம்மா சாரி. இது வீட்ல ஒரு குட்டி சீனு கொஞ்சம் நார்மலா டல்லா போட்டுக்கலாம் சொன்னாங்க. சரி இதை எடுத்து கட்டிக்கிட்டேன். ஓ குட்டி சீலுக்கு டல்லுக்கே இந்த புடவை அம்மா போட்டுக்கிட்டேன். சரி இன்டர்வியூ சொன்னாங்களா, சரி ஓகே ஓகே சென்டிமெண்டா நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப நேரமாவே ஒரு சாரி விளம்பரத்துக்கு வர மாதிரி இப்படியே நிக்கிறீங்களே, அது எது பணிவுக்காகவா இல்ல அப்படின்னா இந்த சாரியில இப்படி நின்னா நல்லா இருக்குன்றதுக்காகவா? அது மாடல் அது ஆக்சுவலி இப்படி இருக்கும், இப்படியும் பிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி நல்லா இருக்கும். இதுன்னா ரொம்ப அப்படியே காத்துல இப்படி போதா, அதனால இப்படி பிடிச்சி நிக்கிறேன். சரி ரைட்டு. சரி நம்ம ரொம்ப நேரம் வந்து மௌனியை போட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா நம்ம வந்து திஸ் ஆர் தட் மௌனி கூட விளையாட போறோம். ஏன்னா அவங்க ஒரு வில்லி அப்படிங்கறதால தமிழ் சினிமாவோட ஐகானிக் வில்லன்ஸ்லாம் நம்ம சொல்ல போறோம். அதுல திஸ் ஆர் தட் யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க சொல்ல போறீங்க. ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன் நம்பியார் சாரா ரகுவரன் சாரா? ஓகே ரகுவரன் சார். நம்ம குழந்தையா இருக்கும்போது ரகுவரன் சார். ரகுவரன் சார் நான் பாத்திருக்கேன். அவங்க ஹைட்டா ஸ்டைலா அப்படியே டைலாக்ஸ் எல்லாம் தனியா அவருக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டார்ல, அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ரகுவரன் சார். மன்சூர் லிகானா இல்லாட்டி ரகுவரன் சாரா? ரகுவரன் சார். ரகுவரன் சார். நான் மாட்ட வைக்கிறேன். ரகுவரன் சாரா செல்லம் பிரகாஷ் ராஜ் சாரா? ரகுவரன் சார். சரி இப்போ நான் பிடிக்கிறேன் பாரு. ரகுவரன் சாரா இல்ல சத்யராஜ் சார்? நிறைய வில்லனா பண்ணிருப்பாரு. அவர் வில்லனுக்குன்னே ரொம்ப ஃபேமஸ். வில்லன் யார், சத்யராஜ் சாரா ரகுவரன் சாரா? ரகுவரன். இங்கே ரகுவரன் சாரா? இப்போ ரகுவரன் சாரா அரவிந்த் சுவாமி சாரா? ரகுவரன் சார். சரி ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய வில்லனுக்கு வருவோம். வினய் இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல நிறைய வில்லனா பண்றாரு. வினயா இல்ல ரகுவரன் சார்? ரகுவரன் சார். ரகுவரன் சாரா எஸ்ஜே சூர்யா சாரா? எப்படி மாட்டினாங்க பாருங்க, எவ்வளவு நேரம் வாழ பொறுக்கிறது. எஸ்ஜே சூர்யா சார். அப்பாடா. ஃபஹத் ஃபாசில் வில்லனாவும் பண்றாரு. ஃபஹத் ஃபாசிலா எஸ்ஜே சூர்யா சாரா? ஃபஹத் ஃபாசில். முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் வந்து நம்மளோட சத்யாக்கு யாரை பிடிச்சிருக்குன்னா ரகுவரன் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்ஜே சூர்யா சார், ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல நோட்டீஸ் பண்ணீங்களா, எல்லாருமே ஹைட் பாய்ஸ். சூப்பர், தேங்க்யூ சோ மச். அதாவது செட்டுக்கு நீங்க நாங்க வந்திருக்கிறோம், நீங்களும் பிஸியா உங்களுக்கு ஷூட் டைம்ல வந்துட்டு ஒரு சின்ன கேப்ல எங்க கூட மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சத்யா. தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்மளோட வணக்கம் தமிழால மக்களோட ஆசைப்படி நம்மளோட ஆசைப்படி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆதிரை தான் இருக்காங்க மருமகள் சீரியல்ல இருந்து. வணக்கம். ஹாய் கேபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு சொல்ற விஷயம் பாருப்பா, கேபி எவ்வளவு அழகா கியூட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மரா எல்லாருடைய மனசுலயும் நீங்க வந்து இடம் பிடிச்சிட்டீங்க, ஒத்திகை எடுத்துட்டீங்க வீட. ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த ஒரு அன்பான வாடிக்கையாளர், உங்களுடைய மக்கள் இருக்கிறாங்களா ஃபேன்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெகுலராக வந்து எங்களோட சீரியல் பார்த்து, சீரியல் மட்டும் இல்லாமல் எங்களோட ஜேர்னி வந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசத்தோடு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அதுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். சூப்பருங்க. ஸோ மருமகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு கிடைக்கும்? ஏன்னா கேபி இதுக்கு முன்னாடி வேறு சில சீரியல்ஸில் பார்த்துருந்தாலுமே இந்த சீரியல் கேபிக்கு ஒரு அடையாளமாக மாறிடுச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்க்கல. அண்ட் ரொம்ப எங்கே போனாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது, சில பேர்லாம் என்கிட்ட வந்துல நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, ரொம்ப நல்ல, அது வேற, நான் வேற, நான் கொஞ்சம் ரொம்ப ஆனஸ்டா, நான் வந்து அங்கே போய் நடிக்கலாம் மாட்டேன். சாரிங்க, அது நான் இல்லை, அது ஆதிரைங்க, ஆதிரை ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப ஆதிரை மேல் நல்ல ஒரு பாசம், நம்ம வீடு பொண்ணு, நான் அந்த மாதிரி ஒரு மருமகள் வேணும்னு உண்மையாவே அப்படி ஆசைப்படுறாங்க. எஸ், அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து நம்ம சில பேரை பார்க்குறோம்னு சொல்லல, அது லிட்டரலாக நம்ம ஆதிரையை பார்க்குறோம். குட்டியிலேருந்து அவங்க பண்ண ரியாலிட்டி ஷோஸ் ஆகட்டும் சரி, அவங்க பண்ணுற எல்லா சேட்டை குறும்ப நம்ம பார்த்து நம்மளும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம். என்னதான் கேபி பண்ணலன்ற மாதிரி. ஓகே, நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ ஆதிரையா அவங்க பார்க்குறாங்கல்ல, எல்லார்ட்டையுமே போய் சில சமயம் சொல்லிட்டு இருக்க முடியாது, வாய்ப்பும் கிடைக்காது. சில பேர்ட்ட வேணா நீங்க சொல்லலாம், அது நான் இல்லை இதுதான் நான் அப்படின்னு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கேபி எப்படி, ஆதிரை எப்படி, ஆதிரையில இருந்து கேபி எதுலாம் ரொம்ப வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் என்னென்ன காமன், என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆப்போசிட் தாங்க. இல்ல, கம்ப்ளீட்லி ஆப்போசிட். கல்யாணம் ஆயிடுச்சு ஆதிரைக்கு, ஒரு மருமகள், ஃபேமிலி, ரியல் லைஃப்ல ஒண்ணுமே இல்லைங்க. அதே ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட். ஓகேங்களா? பட் காமனா என்ன இருக்கு ஆதிரைக்கும் கேபிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த போல்ட்னஸ் நினைப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நினைப்பேன், பாசம், அதெல்லாம் வந்து காமன் நினைப்பேன். ஃபைட் கிட்லாம் இல்லை, அது உண்மையாவே அந்த மாதிரி தான். வித்தியாசம்ன்றது என்ன வித்தியாசம் தெரியல. ஃபேமிலி பொண்ணு அது மட்டும் தான் வித்தியாசம், தவிர கொஞ்சம் அந்த உள்ள இருக்கிற ட்ரேட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாசம் அதெல்லாம் வந்து சேம் தான். சரி, அம்மா வந்து என்ன சொல்றாங்க? ஏன்னா வந்து கேபிக்கு அம்மா தான் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்லயே அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க.
அம்மா இந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு என்னம்மா நடிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்களா? கேரக்டர் பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா? என் அம்மா வந்து என்னோட பெரிய கிரிட்டிக். நல்லா இல்லன்றவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா. நான் சோ எனக்கு யாரு சொல்றாங்களோ அவங்க வந்து சும்மா கூட சொல்லலாம். என் அம்மா சும்மாலாம் எனக்காக சொல்ல மாட்டாங்க. சோ அவங்க உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நான் காத்துட்டு இருப்பேன். அவங்க வந்து எதுவுமே சொல்லனா நான் ஒரு 1 மந்த் கேட்பேன், என்னமோ ஒண்ணுமே சொல்லல நீங்க, நான் அவ்வளவு பேடா பண்றேன்னா. அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு, எனக்கு ப்ரோமோலாம் அனுப்பி நல்லா இருக்கு இல்ல நல்லா பண்ணிருக்கேன். எனக்கு அது ஒரு பூஸ்ட். எனக்கு அது உண்மையான ஒரு கிரிட்டிக். she doesn't have to fake it for me இல்ல. சோ உண்மையான கிரிட்டிக் அவங்க. அண்ட் எல்லா எபிசோட் பாப்பாங்க. என்னோட சாரி, நான் என்ன ஜுவல்லரி போடுறேன் எல்லாமே பாத்துக்கிறது என் அம்மா தான். சோ she's like there throughout. சரி, நாங்க கேபியை வந்து நிறைய வந்து நான் சோஷியல் மீடியால பார்த்துருக்கிறேன், இன்ஃப்ளூயன்சரா பார்த்துருக்கிறேன். நிறைய வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆக்டிவிட்டிலாம் நீங்க பண்ணுவீங்க. ஸோ கேபி வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா மருமகள் சீரியலை வந்துட்டு அவங்க செல் பண்ணணும். இப்ப ஆதிரே வேற யாரோ? எனக்கு புரியுது. நான் அது செல் பண்ண ஓகே. அது என்னன்னா, நான் இங்க நடக்கிற பிடிஎஸ் என்ன விஷயம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போகுங்க. அது ஸ்கிரீன்ல தெரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்க ரொம்ப வெயில்ல ஷூட் பண்ணுவோம். அண்ட் என்னோட பாடி பார்த்தாலே தெரியும், முதுகு ஒரு டேனா, இங்க ஒரு கலர் இருக்கும் இங்க ஒரு கலர் இருக்கும். அந்த மாதிரி லைக் பாரபட்சமே பார்க்காம நாங்க அவ்வளோ. நான் தூரத்துல இருந்து பாக்குறப்ப சேலை தான் 3 ஷேடா தெரிஞ்சுன்னு நினைச்சேன். கேபியே 3 ஷேடா தெரிஞ்சிருக்கிறாங்க. அத கேபி நான் ஷூட் ஃபர்ஸ்ட் டே வரப்போ ஒரு மாதிரி இருப்பேன், இன்னைக்கு 10th டே இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கேன். அந்த மாதிரி நாங்க பாரபட்சமே பார்க்காம உடம்பு சரியா இருக்கோ உடம்பு சரியில்லையோ நாங்க வெயில ஷூட் பண்ணுவோம். அண்ட் என்னோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பின்னாடி. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் வந்து பயங்கரமா செல் பண்ணுவேன். அந்த மாதிரி எங்களோட டைரக்டர் சரி, எங்க ஆர்டிஸ்ட் சரி, கேமராமேன் சரி, எங்களோட எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கை நான் செல் பண்ணுவேன். இப்ப நார்மலா நம்ம வந்துட்டு ஓகே, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வரோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லாருமே சைட் அடிப்பாங்க, இல்ல இருக்கிறது தான். நீங்க ஒரு ஆர்டிஸ்டா ஐயோ நம்ம சைட் அடிக்கவும் கூடாது, அடிச்சா வேற நம்ம வேற ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஆனா அடிச்சிருக்கிறேன் ஓரமா லைட்டா அப்படின்லாம் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப ரேர். நான் எனக்கு பேச சைட் அடிக்கிற மாதிரி அவ்வளவுலாம் நான் பண்ண மாட்டேன். நான் பொண்ணுங்களை பாப்பேன், நான் பொண்ணுங்க நிறைய பாப்பேன். இல்லப்பா அப்படி இல்லப்பா, சோஷியல் மீடியாலயும் சரி நேர்லயும் சரி இந்த பொண்ணு அழகா இருக்கு. எனக்கு பசங்க என்னன்னு தெரியலங்க, பார்க்கவே தோணல. பசங்களுக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்க்கணும் தோணுது, பசங்களுக்கு மட்டும் எந்த பையனையும் பார்க்க பிடிக்காது. அது அழகோ அததான் பார்க்கணும்னு தோணும். அது பெண்களா தான் இருக்குன்னு. ஏன் ஹேண்ட்ஸம்லாம் பார்க்க மாட்டீங்களா? எனக்கு புரியல. பாத்திருக்கேன், ரொம்ப ரேர். ஆனா 90% பொண்ணுங்க பாக்குறேன்னா ஒரு 5% கூட இருக்காது. எனக்கு புரியல. அதாவது 90% பொண்ணுங்கன்னா 10 பசங்க பார்க்கவே மாட்டாங்க. நான் பாட்டுக்கு என்னோட இதுல போயிட்டு இருப்பேங்க. இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாரு. ஒரு பையனா நம்ம என்ன பார்க்க முடியும்? அவங்க ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம், இல்ல ஷர்ட் ட்ரெஸ்ஸிங். ஆனா பொண்ணுனா நெயில்ஸ் பாப்போம், ஐ மேக்கப், அவங்க ஹேர் பாப்போம். எங்க பாக்குறீங்க? நல்லா இருக்கு, நாங்களும் நல்லா இருக்கு, நாங்களும் அப்படியே இல்ல இதத்தான் நாங்களும் பாக்குறோம். ஆனா எங்களுக்கு பிரச்சனை வந்துருது. ஏன்னா நீங்க ஒரு மாதிரி பாத்துட்டே இருப்பீங்க. நாங்க எப்படி பாப்போம் அப்படின்னா, இதே மாதிரி நைட் பாலிஷ் நம்ம அம்மாக்கு வாங்கி தரணும்ல, இதே மாதிரி அக்காவுக்கு வாங்கி தரணும்ல. அது போய்லாம் பாவம் அது வேற கூப்பிடுறாங்க ஷூட்டிங். பட் இருந்தாலும் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம், மருமகள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருக்கிறோம். பிஸியா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல எங்களுக்காக உங்க நேரத்தை செலவழிச்சு வந்து Thank you ஆதிரா. கண்டிப்பா Thank you so much. Thank you. Bye, all the best.